ஜெபத்துக்கு வந்திருக்கிறோன்னா நம்மளுக்கு விடுதலை எதிர்பார்த்தா வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அதில் ஆண்டவர் நமக்கு பேசுகிற காரியங்கள் விழித்திருங்கள் என்கிற வார்த்தையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். விழித்திருங்கள் அப்படின்னு ஒன்று நமக்கு என்ன ஞாபகம் வருது? கொரோனா தான் ஞாபகம் வரும் இல்லை? 3 விஷயம் சொன்னாங்க. நாங்கள் விழித்திருங்க, விலகிருங்க, தனித்திருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்படி அது போல தான் இன்றைக்கி விழித்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். விழித்திருங்கள் என்பதற்கு 2 பொருள்படுகிறது. ஒன்று தூங்காமல், இப்போ நம்ம விழிச்சிட்ருக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒன்று இல்லைங்களா? தூங்காமல் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் முறைச்ச மாதிரியே பார்த்துட்ருக்குறோம் பாருங்கள், இது ஒரு விழிப்பு. இன்னொரு விழிப்புன்றது என்ன தெரியுமா? கண்ணு திறந்துக்கிட்டே தூங்கிறது ஒரு விழிப்பு. அது எப்படி பாஸ்டர்? கண்ணு திறந்துக்கிட்டே தூங்குறது எப்படி விழிப்பாகும்னா, அவங்க விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் அது ஒரு விழிப்பு. விழிப்புணர்வுன்றது ஒரு விழிப்பு, தூங்காமல் இருப்பதுன்றது ஒரு விழிப்பு. இப்போது ஆண்டவர் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மக்கிட்ட பேச போகிறாரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம விழிப்புணர்வோடும் விழிப்போடும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டங்களில் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கி நின்று கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள், இல்லை சீர்கேடுகள், இன்றைக்கு வாலிபர்களை சீர்கேடாய் நடத்தக்கூடிய பல செயலிகள், தொழில்நுட்பங்கள், ஆப்ஸ் இன்றைக்கி மொபைலில் வந்துட்டுருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்படி நம்ம விழிப்பாக இல்லைன்னா அதில் அடிமையாயிடுவோம், அதில் அடிக்ட் ஆகிடுவோம், ஏதோ ஒரு காரியத்தில் சிக்குண்டு விடுதலை இல்லாமல் இருப்போம். விழிப்போடு இருந்தால் தான், ஜாக்கிரதையாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாத்திலிருந்து தப்பிக்க முடியும். அதுதான் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். இன்னைக்கு வந்தவங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கை கூத்து சொல்லுங்க, தப்பிச்சிட்ட, தப்பிச்சப்போ. அவ்வளோதான், கொடுங்க. பக்கத்தில் கை கூத்து சொல்லுங்கள், தப்பிச்சப்போ. ஆமாம், இன்னைக்கு நைட்டு இயேசு வந்தாருன்னா, இப்போ இயேசு வந்தாருன்னா, இன்றைக்கி சபையில் உக்காந்துட்டு இருக்கிறோம் பாருங்க, நம்ம எல்லாம் போயிடுவோம் பரலோகத்துக்கு. வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறோம் கதையெல்லாம் ஐயோ. அவ்வளோதான். இத்தனை நாளாக, இத்தனை மாதமாக வந்தேன், இந்த ஒரு மாதம்தான் வரக்கூடாது, ஒரு பலவீனத்தினால வரக்கூடாதுன்னு நினச்சேன், இன்றைக்கின்னு பார்த்து ஆண்டவர் வந்து போயிட்டாரு அப்படின்ற சூழ்நிலை தான். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில், சபையில் எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்புணர்வோடு கூட இருக்கணும். குடும்பத்தில் விழிப்புணர்வோடு கூட இருக்கணும். பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வை சொல்லிக் கொடுக்கணும். சபையில் விழிப்புணர்வு சொல்லிக் கொடுக்குறோம். படிக்கிற இடத்துல விழிப்புணர்வோடு கூட இருக்கணும். நம்ம அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக இருந்தோன்னா எல்லாருடைய கண்ணுக்கு ரொம்ப இலக்காரமாக போயிடுவோம். அது சரியான தூங்கு மூஞ்சி. வேலைக்கு வந்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும், வீட்டுக்கு போனாலும் தூங்கிட்டே இருக்கும். சர்ச்சிலேருந்து தான் வருது பார், தூங்கி எழுந்துச்சி வர மாதிரியே வருது பாரு. அந்த பாஸ்ட் என்ன தாலாட்டு பாடு தூங்கி வச்சாரா என்ன தெரிலன்ற மாதிரி இங்கிருந்தும் அப்படியே போகிறோம். அப்படின்னா அப்போ மக்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் ஒரு விழிப்போடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வோடு கூட இருக்கணும். விழித்திருங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற செய்யக்கூடியதாக இருக்கிறது. விழிப்பு என்பது ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்கணும், விழிப்புணர்வோடு கூட இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணுன்றது தான் கர்த்தருக்கு இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். முதலாவது காரியம் அவருடைய வருகை குறித்த ஒரு விழிப்புணர்வு. வருகைக்கு விழித்திருங்கள். முதலாவது என்னதுங்க? வருகைக்கு விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, அவருடைய வருகையின் காலங்களில் எது நடக்கும் என்று அவர் சொன்னாரோ அதெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம்.
அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். அவர் உரைத்த எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னது போல 666 என்கிற இலக்கு வரும் பொழுது எல்லாருடைய நெற்றியிலும் வலது கையிலும் ஒரு விதமான சிப் பொருத்தப்படும் அப்படின்றது நடைமுறைக்கு ஆகி இன்றைக்கு பல சூழ்நிலைகளில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லாம் எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னா ஆதார் கார்டில் நிற்க வைக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே பேங்க்கில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணோம், ரேஷன் கார்டில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணோம், ஃபேன் கார்டில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணோம். இன்றைக்கி அதை தாண்டி எலெக்ஷன் ஓட்டு எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஓட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றாலும் அதில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணோம். இது கடைசியாக எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரு சிப்பில் வந்துடும். ஒன்று அதை நெத்தியில் பொறிச்சிக்கணும், இல்லை நம்ம வலது கையில் பொறுத்துக்க வேண்டியது தான். நீங்கள் போனீங்கன்னா எப்படி நம்ம இந்த யூபிஐயில் ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புகிறோமோ அதே போல் நீங்கள் போனீங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். உங்கள் நெத்தியில் இருக்கிறது உங்கள் கையில் இருக்கிறது காட்டிட்டு போயிட்டீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணி எல்லாம் இவங்க வந்து இந்திய குடிமகன்ன்றதை, உங்கள் பாஸ்போர்ட்டு தேவையில்லை, விசா தேவையில்லை, உங்கள் கையில் எதையும் கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. எல்லாம் உங்களை ஸ்கேன் பண்ணால், அதாவது எப்படி தெரியுமா, இந்த கொரோனா டைமில் உங்களுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க பாருங்கள், மிஷின் வச்சு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு வச்சு பார்ப்பாங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்தங்களா? இன்னும் பார்க்காத மாதிரியே முழிக்கிறீங்களே, வேற்று கிரகத்துலேருந்து வந்தவர்கள் போலவே. எல்லாருக்கும் டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க பாருங்கள் ஒரு மிஷினு. அது போல் ஒரு சிப்பு உங்களுக்குள்ளே பொருத்தப்பட்டுட்டா அதை வச்சு செக் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ளே எல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அந்த சிப்பை ஸ்கேன் பண்ணும் பொழுது உங்களுக்கான எல்லா உங்களுடைய ஆதார், லைசன்ஸு, ஓட்டரு, ஃபேனு எல்லாம் அதிலே வந்துடும். ஓகே, இவங்க இந்தியன் குடிமகன் வந்து நம்மளுக்கு சான்றாயிடும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு பல போராட்டங்கள் மத்தியில் நமக்கு கிடைத்த வாக்குரிமை கூட இன்றைக்கி நமக்கு இல்லாமல் போக மட்டுமாய் எஸ்ஐஆர் என்பது பல தரப்பட்ட மக்கள் பலவிதமான சூழ்நிலைகளில் பல அரசியல்வாதிகள் பல காரியங்களை முன்னெடுக்கிறார்கள். இல்லாதவர்களுக்கு ஓட்டு வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு தீர்மானம் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறவர்களுக்கு கணக்கு எடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அதை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, போல் இது இப்படி தான் பீகாரில் எலெக்ஷன் நடந்துச்சு, அந்த எலெக்ஷன் நடந்ததுனால என்ன ஆச்சு, பெரும் அளவிலான ஓட்டுகள் திருடப்பட்டு எல்லா ஓட்டுகளுமே ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு போச்சு, பல லட்சம் பல கோடி ஓட்டுகள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. அது இந்த கன்ஃபியூஸை உண்டு பண்ணி மக்களுக்கு அதை ஃபில் பண்ணமா வானாவான்ட்டு இப்போ நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஓட்டு போடுற அதிகாரம் ரிஜெக்ட் பண்ணப்படப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எப்படி வந்து ஒரு இந்திய குடிமகன் இந்த இடத்துல பிறந்து வளர்ந்து இப்போது அந்த 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 அப்ளிகேஷனை ஃபில் பண்ணோம் அப்படின்றது, நான் சம்மந்தம் இல்லாமல் பேசலை, இது சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறேன், கவனமாக கேளுங்க. இன்றைக்கி படிக்க தெரிந்தவர்கள் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படிக்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. எல்லா அரசு ஊழியர்களையும் ப்ரெஷர் பண்ணி நீங்கள் போய் பண்ணுங்க, பால்வாடியில் வேலை செய்கிற டீச்சர்ஸு, அதே போல் ஏதோ விஏஓவாக இருக்கிறவர்கள் பல பேர் வந்து இந்த ப்ரெஷர்னால் கிட்டத்தட்ட 2-3 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்த இடைப்பட்ட நாட்களில். ஏன்னா இது இந்த நாளுக்குள்ளாக இதை பண்ணோம், அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட முடியாது. நம்ம ஓட்டு போடக்கூடியதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? நமக்கு எல்லாருக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி எல்லாருக்கும் ஓட்டு உரிமை இருக்குது. நான் இந்திய குடிமகன், இந்த இடத்துல இவ்வளோ நாளாக ஜனநாயகத்துக்கு நான் ஓட்டு போட்டு நான் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குதுன்னும் போது என்ன ஓட்டு போடுன்னு நீ ஓட்டு போட முடியாதுன்னு அவங்க எப்படி சொல்ல முடியும்? அப்போ நம்முடைய உரிமைகள், நமக்கு ஓட்டு உரிமை இல்லை அப்படின்னா இந்த இந்த உலகத்தை நம்ம வாழ்கிறதுக்கே ஒரு 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 அர்த்தம் இல்லாமல் ஆகிடும். ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை
நம்மக்கிட்ட இல்லை, ஓட்டு போடுற அதிகாரம் நம்மளுக்கு இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம யாருமே மதிக்க முடியாது. இல்லை, உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ ஓட்டு வேணும்னா உங்கள் காலில் விழணுமா இல்லையா? அந்த ஓட்டு உங்கள்கிட்ட இல்லைன்னா யாருன்னா உங்களை மதிப்பாங்களா? யாரும் நம்ம வீட்டு வாசப்படி மதிப்பாங்களா? யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்போ ஓட்டு அதிகாரத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எஸ்ஐஆர் என்கிற அந்த படிவத்தை எல்லா மக்களும் நிரப்ப முடியுமான்னு கேட்டால் எல்லாராலும் நிரப்ப முடியாது. நெம்லியில் கணக்கெடுத்து பார்த்தா பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. இப்போ கீழ் வெங்கடாபுரத்துலேருந்து வர எல்லாருமே அதை ஃபில் பண்ணுவாங்களான்னு கேட்டால் நீங்கள் கேட்டு பாருங்கள். அது என்னன்னே தெரில, ஃபோட்டோ ஓட்டு சொல்கிறாங்க, எங்கே சைன் பண்ணுறது, என்னத்தை ஃபில் பண்ணுறது, இதில் என்ன எழுதுறது, ஒன்றுமே இல்லை. என் அட்ரஸ் அங்கே இருக்குது, அதை எழுதணுமா இல்லை இங்கே இருக்கிற அட்ரஸ் எழுதணுமா, பல குழப்பங்கள். உண்மை தானே பேசிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எங்கே தெரியுமா? நீங்கள் விழிப்புணர்வோடு கூட இருக்கணும். அவர் சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது. இது கடைசி காலம். நீங்கள் எச்சரிக்கையாக இல்லைன்னா, நீங்கள் கண்டு விழித்து இல்லைன்னா நம்மளை முழுங்கிட்டு போயிடுவான் பிசாஸ். ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற படிவங்களை மற்றொரு கொடுத்தாவது நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுடைய ஓட்டு உரிமையை இழந்துடாதீங்க. நம்ம அதிகாரம் ஓட்டு உரிமை இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும், சுயமரியாதை இருக்குன்னு நம்மளுக்கு ஓட்டு இருக்கணும். ஓட்டு இருக்கணும்னா அந்த ஃபார்மை சரியாக விதத்தில் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இது 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 கூட எதில் லிங்க் பண்ணுறாங்க? ஆதார் கார்டோடு லிங்க் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி லிங்க் பண்ணல அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு ஓட்டு இருக்காது. ஓட்டு இல்லைன்னா ஆதார் கிடையாது, ஆதார் இல்லைன்னா ரேஷன் கிடையாது, ரேஷன் இல்லைன்னா அங்கீகாரம் கிடையாது, அங்கீகாரம் இல்லைன்னா அந்த ஊரில் நான் ஆளே கிடையாது, இந்த ஊரில் நான் ஆளே இல்லைன்னா நான் யார்? எங்கேருந்தோ வந்த அகதிகளைப் போல் நான் இந்த இடத்துல ஒரு அகதியை போல் வாழ்ந்து கொண்டிருந்தேன்னு கணக்காயிடும். இங்கேயே பிறந்து வளர்ந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம இங்கேயே பிறந்தது இங்கேயே வளர்ந்தது எல்லாமே. ஆனால் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது இதை ஃபில் பண்ணலன்னா. ஆனால் எங்கேருந்தோ வந்த ஒருத்தங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க மாதிரி ஆகிடுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளை திசை திருப்பி வேற ஒரு சூழ்நிலை நடத்தி கொண்டு செல்லப்படுகிறோம். அப்போது இந்த காலகட்டங்களில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக வாழணும். எப்படி வாழணுங்க? தெளிவாக வாழணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆகவே விழித்திருங்க, உடைய வருகைக்கு விழித்திருங்க. நம்ம முதலாம் வேத பாடமாக வாசித்தோம் இல்லைங்களா? மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் வேத பாடமாக வாசித்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 1-13 வரையிலான வசனங்கள் வாசிக்கப்பட்டது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகி நின்று கொண்டிருந்த கன்னிகைகள் எத்தனை பேர்? மொத்தமாக 10 பேர். 5 பேர் எப்படி வந்தாங்க? ஆமாம், அவங்க புத்தி உள்ள ஸ்திரீகள் ஆயத்தமாக வந்தாங்க. உங்களை போல் தப்பிச்சுக்கணும், எப்படியாவது இத்தனை நாளாக போல் இன்றைக்காவது நைட் ப்ரேயருக்கு போய் எஸ்கேப் ஆகிடணும்னு வந்துட்டோம். ஆனால் வீட்டில் தூங்கி நிற்கும் கதி என்னன்னு பாருங்கள். ஒரு நாள் விழித்திருந்து நம்மால் ஜெபிக்க முடியல, ஒரு நாள் விழித்திருக்குது நம்ம கண்ணு கூட நல்லதுங்க. தெரியுமா உங்களுக்கு? நீ ஒரு நாள் வீக்கிறத பற்றி சொல்லுங்கிற, ஒரு நாள் நீ வீழ்ச்சினுக்கிறது பெரிய விஷயமா பேசினுக்கிற. தினமும் நைட்டு ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வரேன், தினமும் தான் நம்ம அங்கே பார்க்குறது, நான் தினமும் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வரேன், நான் கூட தான் வீழ்ச்சிட்டு இருக்கிறேன். அந்த விழிப்பு வேற. இங்கே கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிறதுன்றது வேற. இந்த 10 கன்னிகைகள் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாகி நிற்கிறார்கள். அதில் 5 பேர் ஆண்டவர் வரும்பொழுது அவரை வரவேற்கத்தக்கதான அந்த அகல் விளக்கையும் அதில் ஊற்றப்படக்கூடிய எண்ணெய் திரி அதனுடைய பற்ற வைக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்னும் 5 பேர் அவர்களோடு கூட இருந்தாங்க, அவங்களும் வந்தாங்க. ஆனால் என்னன்னா கொஞ்ச நேரம் அவர் வர நேரம் கொஞ்ச நேரம் பிரசங்கம் கேட்கும்போது அப்படி கொஞ்சம் கண்ணை அசைக்கலாமே, அதுதான் விஷயம். பிசாசு சும்மா ஆடி டமா டுமான்னு பாடும்போதெல்லாம் நமக்கு நல்லா விழிப்பு இருக்கும். ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது தான் தூங்கு தூங்கு பாலானி.
கேரள ரவன் சொல்லிருக்கும், முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக. அப்படியே தூக்கம் தாளாட்டி இருக்கும், தூங்கு தூங்கு பாலானி. உங்களுக்கு புரியுதா? பிரசங்கத்தை கேட்கும் பொழுது தான். ஏன்னா வார்த்தை உங்களுக்குள்ளே போனால் தான் நீங்கள் மாற்றத்துக்குள்ளே நடக்க முடியும். வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் தான் பிசாசை ஜெயிக்க முடியும். வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் வருகையில் அவரோட கூட போக முடியும். எனக்கு எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷனே தெரியாமல் அவர் சொல்லும்போது கவனிக்கலை. வரும்பொழுது எதையெல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னாங்களோ எல்லாவற்றையும் நல்லா கேட்குற மாதிரியே உக்காந்து பார்த்துட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு முக்கியமாக கொண்டு போக வேண்டிய ஆல்ட்டிக்கிட்டே விட்டு போயிடுறான். அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளோ உக்காந்து சொல்கிறாங்க டீச்சர்ஸ். ஞாபகமாக காலையில் எழுந்து நைட்டு நல்லா தூங்குங்க, காலையில் எழுந்து வெடிகாலத்தில் படிக்கிறேன்னு காலையிலலாம் படிச்சுட்டு இங்கே வந்து தூங்காதீங்க, எவ்வளோ சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எதை கொண்டு போகணுமோ அதை கொண்டு போக மாட்டோம். நம்ம முக்கியமாக ஒரு வேலைக்கு போகிறோங்க, எதை கொண்டு போனோமோ அதை வீட்டில் வச்சுட்டு வண்டியில் வேகமாக போயிடுவோம். கிட்ட போன பிறகு தான் ஞாபகம் வரும். அங்கேருந்து இன்னொரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி, அப்பா கொஞ்சம் அதை எடுத்துன்னு வந்து குத்துரு. ஏன்னா அவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கிறோம். விழிப்பாக நம்மளால் இருக்க முடியல. நம்ம படிக்கிற இடத்துலையும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நம்ம சபையிலையும் சரி, சொல்கிற ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் நம்மளால் விழிப்புணர்வோடு கூட இருந்து அப்படி சொல்லுவாங்க பாருங்கள். எள்ளுனா என்னையாக இருக்கணும், சொன்ன உடனே அது அப்படி ஷார்ப்பாக செஞ்சு முடிக்கணும். நான் ஒரு மந்தனா நீங்கள் எனக்கு மேலே மந்தமாக இருக்கிறீங்க, நான் ஒரு மருதுனா எனக்கு மேலே நீங்கள் மருதியாக இருக்கிறீங்கன்னா எப்படி சபை வளர்ச்சியில் போகும், எப்படி ஊழியம் வளர்ச்சியில் போகும், குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? விழிப்பு இல்லை. வருகை குறித்த ஒரு விழிப்பு கிடையாது. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறாரு. எப்போதுலேருந்து கேட்டுட்டு இருக்கிறோம்? நான் குழந்தையிலேருந்து கேட்டுன்னு இருக்கிறேன். அவர் வந்த பாடு இல்லை. வராரு வராரு வராரு, எங்கே வராரு? வரமாட்டாரு. ஒருத்தர் டைலாக் சொல்ல, எப்போ வருவார் எப்படி வருவான்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. எப்போ வருவார்லாம் தெரியாது, எப்படி வருவார், ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவார். அந்த நேரத்துக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அவர் எப்போ, நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுனுக்கிறேன், அவர் வர மாதிரி தெரில. கொஞ்ச நாளைக்கு உலகத்தோடு கூட ஜாலியாக இருந்துடலாம். எல்லாரும் செய்கிற பாவத்தை கொஞ்ச நாளைக்கு அனுபவிக்கலாம். நம்ம சின்ன வயசுலேருந்துலாம் கேட்டுனுக்கிறோம், இயேசு வருவார் வருவார், எங்கே வராரு? வரமாட்டார். இந்த ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துடலாம். இன்னும் 2 மாதத்தில் நியூ இயர் வரப்போகுது. 2026 மாறிக்கலாம். 2026 தாண்டுவோமா? 2025 முடிப்புமா? தெரியாது. எப்போ எந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்குன்னு தெரியாது. எல்லா நேரத்திலும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க தான் கர்த்தர் உங்களை விழித்திருங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இந்த 10 பேரில் 5 பேர் எல்லாவற்றிலும் ஆயத்தமாக இருந்தாங்க. அந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்க? நம்ம ஆயத்தமாக வந்துக்கிறோம் நினச்சி சர்ச்சுக்கு வந்துட்டு, வருகைக்கு நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிரசங்க நேரத்தில் தூங்கி போட்டோன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. விழித்திருக்கிறவர்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள், தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் டீ சாப்பிட்டு போவார்கள் பிஸ்கெட் பொட்டலத்தோட. ஆனால் விழித்திருக்கிறவர்கள் கடைசி வரைக்கும் விழித்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ள முடியும். அவங்களுக்குள்ள தான் வார்த்தை போயிருக்குது. வார்த்தை போகாதவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இதான் வருகைக்கான அடையாளன்றது. ஆண்டவர் சொன்னதெல்லாம் தெளிவாக நடக்குதுங்க. மனுஷனை ஏமாத்துறான், மனுஷனை கொல்றான், மிருகத்தனமாக இருக்கிறான். ஒரு +2 படிக்கிற குழந்தை இன்னைக்கு வெட்டி கொண்டு போட்டான் ஒருத்தன். மிருகமாக இருக்கிறானுங்க. எல்லாம் மனுஷனா இல்லை, எப்படி இருக்கிறாங்க? நான் மனுஷன் இல்லை மிருகம் சொல்லி பார்த்துக்கிறோன்னா இப்போ மிருகத்தை நம்ம பார்க்குறோம். வெட்டுறானுங்க சாதாரணமாக. வெட்டு குத்து கோலைன்றது சாதாரணமாகிட்டு போச்சு. அப்போ என்னது? கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழுமுன்னு கர்த்தர் சொன்னது நடந்துட்டு இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம விழிப்படையில். ஏன் தெரியுமா? எங்கேயோ நடக்குது. நம்ம ஊரில் நடந்துச்சு, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்துச்சு, எங்கேயோ நடந்துருக்குது. எங்கே மயிலாடுதுறையா, எங்கே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டா, நம்மளுக்கு என்ன நடக்குது, எங்கே நடந்தால் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள். எங்கே நடந்தாலும் அது என் வீட்டில் நடக்கிறது,
எங்கே நடந்தாலும் அது ஏன் தங்கச்சிக்கு நடக்கிற மாதிரி அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா நீ புத்தி உள்ள கன்னிகை. அல்லேலூயா. கன்னிகைன்னா அவங்கள இல்லை, சபைன்றது தான் சபை. கன்னிகைகள்ன்றது யாரு? சபையை குறிக்குது. மணவாளன் யாரு? இயேசு. மணவாளன் வருகிறார், மணவாட்டிக்காய் காத்து கொண்டிருக்கிற கன்னிகையாய் சபை இருக்கணும். 10 சபையில் 5 சபை தூங்கிட்டு இருக்குது. எத்தனை சபை இன்னைக்கு வீழ்ச்சிட்டு இருக்கோம்? போய் பாருங்க, எல்லா சபையிலும் பூட்டு போட்டு தொங்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே திறந்துருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? நீங்கள் ஆயத்தப்படுகிற மணவாட்டிகள். அல்லேலூயா. அவருடைய வருகைக்கான அடையாளங்களையும் அவருடைய வருகைக்கான எல்லா காரியங்களும் உணர்ந்தவர்களாய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய் பாரப்படும்படி நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆயத்தமுள்ள மணவாட்டிகளாய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வருகையின் பொழுது புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள், புத்தி உள்ள நீங்களோ அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுவீர்கள். வாசிப்போம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறதால். எனக்கும் தெரியாது எப்போ வருவாருன்ட்டு. ஜெபம்லாம் பண்ணுறோம், வெளிப்பாடு தீர்க்க தரிசனம்லாம் வரும். எப்போ வரலாம் யாருக்கும் சொல்லவே மாட்டார் அவர். எந்த நேரத்துக்கு வேணால் வரும், எப்படி வேணால் வருவேன். நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஸ்கூலில் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக வரப்போகிறாங்க, சிஓ டிஓ வரப்போகிறாங்க அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வழக்கமாக என்ன நடக்கும் தெரியுமா? படிக்கிற பசங்களை அங்கங்கே 2 பேர் உட்கார வச்சுருவாங்க. ஒரு முட்டாள் ஒரு படிக்கிறோம், ஒரு முட்டாள் ஒரு படிக்கிறோம், அப்படி உட்கார வச்சுருவாங்க. நம்ம முட்டாள் லிஸ்ட்டில் தான் இருக்கிறோம். நம்மளை தூக்கி பின்னாடி உட்கார வைப்பாங்க, நடுவில் உட்கார வைப்பாங்க. எங்கே உட்கார வச்சாலும் செட் ஆக மாட்டோம். ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார வச்சுருவோம். நீட்டாக இருக்கிறோம், படிக்கிறோமோ இல்லை நீட்டாக இருப்போம், டிசிப்ளின்னா உட்கார வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துன்னு இருப்பேன். எதுனா கேட்டால் கை தூக்குன்னுவாங்க. தெரியாதே, நான் சொல்கிறத மட்டும் செய். எது தெரியுதோ இல்லையோ, யார் எல்லாம் கை தூக்கணும், நீங்கள் கை தூக்கணும். எல்லாம் கை விட்டால் நீ என்ன பண்ணும்? கையை விட்டுடணும். இது மனசுலேயே இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க? அவர் பாடினார், எப்போ வருவீரோ நீ எப்போ வருவீரோன்ற மாதிரி. சிஓ டிஓ எப்போ வருவாங்கன்ட்டு எல்லாம் வாசலையே பார்த்துட்டு இருக்கிறது. அவங்க கரெக்டாக வருவாங்க. கரெக்டாக வந்து கரெக்டாக அப்படி அங்கங்கே உட்கார வச்சுருக்காங்க. அவங்கள மட்டும் கரெக்டாக எப்படின்னே தெரியாது. அப்படி தான் ஒரு முறை எழுப்பிட்டார் ஒருத்தருக்கு. தெரியுமா? கை தூக்கு, எல்லோரும் கை தூக்குறாங்க, நானும் கை தூக்கிட்டேன். ஏந்துக்கு வெரி குட், ஏந்துக்குப்பா அப்படின்ட்டார். என்ன சொல்லு அப்படின்னாரு. நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள். என்னத்தை சொல்கிறது? கேள்வி நீங்கள் சொல்லுங்கள் சார். கேள்வி எத்தனை முறை சொல்கிறாரு அவர். பதில் எனக்கு ஏன் கை தூக்குனேன்னு. கை நோவுச்சு சார், அதனால தூக்குனேன். ஆன்சர் தெரியாதா? தெரியும் சார், மறந்துச்சு சார். ஏன் மறந்துச்சு அப்படின்னு. உங்களை பார்த்த உடனே பயத்தில் மறந்துச்சு. சாருக்கு ஒரே சந்தோஷம். உக்காந்திங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு பிறகு முடிஞ்சிட்ட பிறகு சார் கூப்பிட்றாரு, எப்பட்றா அப்படி சொன்னேன் அப்படின்னு. சார் உண்மையிலே மறந்து போச்சு சார். எனக்கு உண்மையிலே ஞாபகம் இருந்துச்சு, அந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. இல்லை நாங்கள் கை தூக்கி நினச்சிட்டேன், அதுக்கு ஊர் தான் தூக்குனேன். ஆனால் ஆன்சரும் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டாங்களே, அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியும், அதுக்கு தான் நான் கை தூக்குனேன். ஆனால் எலும்பி நிற்க வச்ச உடனே மறந்துச்சு சார் எனக்கு. இப்போ ஞாபகம் வந்துச்சான்னு கேட்டார். இப்போ ஞாபகம் வந்துச்சு சொல்லுன்னு சொன்னேன். சொன்ன பிறகு பரவாயில்லையடா, இதுக்கப்புறம் நீ முன்னாடியே உக்காந்துக்கன்னு சொல்லிட்டாரு. ஆயத்தப்படுகிறது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஒரு நாள் வருவாங்கன்னு சொல்லிட்டு டீ பிஸ்கெட்லாம் வாங்கி வச்சிட்டாங்க ஸ்கூலில். சிஓ டிஓ வர போகிறாங்கன்னா எல்லாம் டீ பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு அப்படியே ரூம் எல்லாம் ஒற்றடிடா. மத்தியானம் லஞ்சு முடிஞ்ச உடனே கிளாஸே கிடையாது, 2 பீரியடு எல்லாம் ஒற்றடிங்க, பெருகுங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணுங்க. சிஓ டிஓ வராங்கன்னு ஒரே சந்தோஷம் தான் எங்களுக்கு. அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸே நடக்காது, ஒரே சாட்டுங்களா ஒட்டி விட்டு அதை கேட்டாங்கன்னா இதை பார்த்து சொல்லு. இங்கே வந்து வசனம் நின்று சொல்லுவாங்களே. ஒரு நாள் வந்து ரொம்ப தீவிரமாக சொல்லுகிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்கிறான். இவன் கரெக்டாக சொல்கிறேன்னு பார்த்தா அங்கே இருக்குது இந்த வசனம்.
இது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து டீச்சர் சொல்கிறாங்க. அவர் திடீர்னு கொஸ்டின் கேட்பாரு, நீ மறந்துக்கூடாது தான் டெக்கரேஷன் பண்ணி ஷார்ட்லாம் அங்கே எழுதி ஒட்டிக்கிறேன் பாரு, இதை பார்த்து என்ன பண்ணிவிடு சொல்லிவிடு. நம்மளை காப்பாற்றுறதுக்கு படாத பாடுபட்டுக்கிறாங்க டீச்சர்ஸு. அதே போல் தான் உங்களை இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்திலேருந்து காப்பாற்றுக்கு படாத பாடுபட்டுனுக்கிறேன் நான். ஆண்டவர் படாத பாடுபட்டுருக்கிறார். இந்த உலகத்தோடு கூட நீங்கள் இருந்துட்டீங்க, ஏதோ ஒரு விஷயத்துலையாவது ஆண்டவர் நான் இருக்கிறேன், அட்டெண்டன்ஸ் ஆண்டவர் இருக்கிற ஆண்டவரே, சர்ச்சு நடக்குது, சர்ச்சில் இருக்கிறேன், இன்றைக்கி நடக்குது, இன்றைக்கி இருக்கிற ஆண்டவரே, வந்து வந்து நம்ம ஆண்டவரோடு கூட நடக்கிறோம் இருக்கிறோன்றது அதுதான் விழிப்பு. இந்த வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறன்றது எப்போ வருவாருன்னு நம்மளுக்கு தெரில, எந்த நிமிஷம் வருவாருன்னு தெரில. அவர் எப்போ வந்தாலுமே நான் அவர் கூட போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? ஆயத்தமாக இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. பரவாயில்ல, இவ்வளோ பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்களே. அவர் வந்தாருன்னா அவர் கூட நான் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஐயா எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் விட்டு வந்துட்டு தூங்கினுக்கிறாங்க ஐயா, அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா, நீ கிளம்பு, இப்போ கோயிலுக்கு நீ வந்துக்கிறல்ல ஐயா, சின்ன பையனை மட்டும் விட்டு வந்துட்டுக்கிறேன், என் வீட்டில் கூப்பிட்டு வந்துடுறேன்ப்பா, அவங்க ஆயத்தமில்லாத மனவாட்டிகள், நீ என்னோட கூட புறப்படு அப்படி சொல்லுவார் ஆண்டவர். நல்ல வேலை கணவன் மனைவியாக வந்துக்கிறீங்க, சந்தோஷம். ஹஸ்பண்டை தனியாக விட்டு வந்துட்டுக்கிறையா, ஆண்டவரே காலைக்கு சோறு செய்யணும், நீ சோறு செஞ்சுட்டே உக்காந்துன்னு இருமா. ஆயத்தன்றது எந்த நேரத்துக்கு எப்போ என்ன கடவுள் அழைச்சாலுமே ரெண்டு விதமான ஆயத்தம் இருக்குது. ஒன்று, அவர் வரும்போது நம்மளை கூட்டின்னு போவார், இல்லைன்னா அவர் அங்கே இருக்கும்போது நம்மளை அங்கே போட்டு கூட்டின்னு போயிடுவார். உங்களுக்கு புரியுதா? அவர்கிட்ட போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ரெண்டு வழியிலுமே எல்லா நேரத்துலையும் நான் ஆயத்தமாக இருக்கணும். எப்போ யாருக்கு மரணம் வரும்னு தெரியாது. ஆமாம் தானே? எப்போ மரணம் வரும்னு தெரியாது. எப்போ வேணால் அவரை சந்திக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இன்றைக்கி நைட்டு இந்த நிமிஷமே போனால் கூட இயேசு பாப்பா யாரெல்லாமேன்னு சொல்கிறீங்க பாருங்க, கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த நிமிஷம் கூட எனக்கு எதனா ஆச்சுன்னா போதையா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இல்லை என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. தினமும் பாடுற அந்த பாட்டை நான் என்ன ஏன் அவ்வளோ போர் வச்சிச்சா வாழ்க்கைன்னு கேட்காதீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அது நீங்கள் ஒரு சாவுப்பட்டு ஆகிட்டீங்க, அதுதான் விஷயம். அப்படி கிடையாது. நான் எப்போவுமே அது ஒரு வாஞ்சியான பாட்டு, ஒரு உன்னதமான பாட்டு, பரலோக அழைப்புக்கான வருகைக்கான பாடல். அதுதான் பரலோகமே என் சொந்தமே அந்த பாட்டு. நம்ம அந்த பாட்டு பண்ண பரலோகமே அந்த மூஞ்சி வச்சுன்னு பாடுவாங்க பாருங்க. அவங்க செத்துட்டும் கூட எழுந்து உட்காந்து ஏன்டா பாவி மூஞ்சி பேசுன்னு கேட்பாங்க. இல்லை சொல்கிறேன், இல்லை அந்த பாட்டு அந்த வின்சென்ட் ஐயா பாடுவார், எழுதுனவர். நான் கேட்டு அழுதுருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனான்னு பாட்டுன்னு கேட்பாங்க. அந்த பாட்டுன்னு சொன்ன வச்சுக்கேன், ஏன் உனக்கு சாவு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டேன். இது சாவு பாட்டுன்னு நீ நினச்சின்னுக்கிற, விசுவாசிங்க தப்பாக நினச்சினுக்கிறேன். சாவு பாட்டுலாம் சாவுக்குன்னு எதனா பாட்டுக்குதா சர்ச்சில்? அப்படிலாம் கிடையாது. இருள் சூழ்ந்த லோகத்துன்னு ஒரு இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் விழித்திருக்கிறது குறித்து தான் அந்த பாட்டு. இருள் சூழ்ந்த லோகம்னா பாவம் நிறைந்த உலகத்தில் நான் தூங்காமல் விழிச்சிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் வருவீங்கன்ட்டு. அவ்வளோதான். ஆண்டவரை பார்க்கறதுக்கு எல்லா நேரத்திலும் ஆயத்தமாக இருக்கணும். எப்போ ஆண்டவர் என்னை கூப்பிடுவார், எப்போ போவோம், எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்காது. நம்மளுக்கு அந்த பாக்கியம் இருக்குதுன்னா எல்லா நிமிஷத்துலேயும் எல்லா நேரத்துலையும் உண்மையாக வாழ்ந்துட்டு போயிடணுங்க. நம்ம நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்னா அந்த உலகம் உங்களை பகைக்கும். நீங்கள் நேர்மையாக நடக்கிறீங்கன்னா உங்களை யாரும் விரும்ப மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்குதுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லலாம். நடக்குதா? வெரி குட். உங்களை யாருக்கும் பிடிக்கல, நீங்கள் உண்மையாக நடக்கிறதுனால நேர்மையாக இருக்கிறது உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல, உங்களை எல்லாம் வெறுக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பிடிக்காம போகலாம், ஆண்டவருக்கு பிடிக்குது இல்லை, அவருக்கு பிடிக்கிற மாதிரி வாழ்கிறல்ல, அது போதும். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகி இருக்கிறோம். இந்த உலகத்தில் மாயமலமாக பொய் சொல்லிக்கின்னு ஏமாற்றிக்கிட்டு இந்த புத்தி இல்லாத ஸ்திரீகளை போல், அந்த கன்னிகைகளை போல் வந்துட்டாங்க. அவங்களும் வந்துட்டுக்கிறாங்க. எல்லாருமே வருகைக்கு தான் வரிசையாக நிற்கிறாங்க. 5 பேர் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க, கையில் எண்ணெய்லாம் ஊற்றிட்டு ரெடியாக நின்றுட்டுருக்குறாங்க. வந்தவொடனே பற்ற வச்சுன்னுட்டு ரெடியாக நிற்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எத்தனை பொருளுங்கள்லாம் வச்சுட்டு அவர் வந்த பிறகு ஏந்து கொளுத்திக்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க.
வந்துட்டார். எக்காலம் ஊதப்படுகிறது. எல்லா தேவதூதர்களும் எக்காலம் ஊதுது. அது அப்படியே வந்து இறங்குறாரு.